பெரம்பலூரில் அண்ணா, எம்ஜிஆர் நடுவில் விஜய் இருப்பது போன்ற பேனர்கள் தாவேகாவினரால் வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை பெரம்பலூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதற்கான முன்னேற்பாடுகளில் தாவேகாவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். உங்கள் விரிவான தகவல். முதல் தனது பிரச்சாரத்தை தொடங்க இருக்கும் நிலையில் அவரது தொண்டர்கள் அவரை வரவேற்கும் பணியிலும் பிரச்சாரத்திற்கான பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை குன்னம் பேருந்து நிலையம் மற்றும் பெரம்பலூர் துறையூர் சாலை வானொலி திடலில் 21 நிபந்தனைகளுடன் கூடிய இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுத்துள்ளது. நேற்று இரவு முதலே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் விஜயை வரவேற்பதற்கான பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் விஜயை வரவேற்பதற்காக பெரம்பலூர் நகர்பகுதி முழுவதும் சுமார் 200க்கும் மேற்பட்ட வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. பெரம்பலூர் அரியலூர் சாலையில் தொடங்கி விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கும் வழி நெடுங்கிலும் வானொலி திடல், பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனை, துறையூர் சாலை வரை தொண்டர்கள் விஜயை நாளைய முதல்வர் தமிழகத்தின் எதிர்காலமே என்று பல்வேறு வகையில் வாழ்த்தும் வகையிலும் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய வரவேற்பு பேனர்கள் வைத்துள்ளது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிலையில் பெரம்பலூர் 4 ரோட்டில் விஜயை வரவேற்கும் விதமாக பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் மேற்கு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வைக்கப்பட்டுள்ள பேனர் தான் பொதுமக்களின் கவனத்தை மேலும் ஈர்த்துள்ளது. ஏனென்று பார்க்கும்போது இந்த பேனரில் அண்ணா, எம்ஜிஆருக்கு நடுவில் தாவேகா தலைவர் விஜயின் படம் இடம்பெற்றுள்ளது. அதற்கு கீழே 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது, நாளைய முதல்வரே என்ற வாசகங்கள் அடங்கிய பேனர் தான் கவனத்தை ஈர்த்துள்ளது. காரணம் என்னவென்றால் 3 பேரின், அதாவது அண்ணா, எம்ஜிஆர், விஜய் 3 பேரின் எழுத்தும் 3 பேரின் பெயரும் 3 எழுத்தில் முடிவது போல குறிப்பிட்டும் 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது, நாளைய முதல்வரே இந்த வாசகம் தான் பெரும்பாலும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏற்கனவே மதுரையில் தாவேகா சார்பில் நடந்த 2வது மாநில மாநாட்டில் எம்ஜிஆர், அண்ணா படங்கள் இடம்பெற்றிருந்தது பேசும் பொருளாகி இந்த நிலையில தற்போது பெரம்பலூரிலும் எம்ஜிஆர், அண்ணாவுடன் கூடிய விஜய் படமும் இணைந்திருப்பது தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் பேசும் பொருளாகி இருக்கிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சரவணன்.